ஜெய்வாசவி. இன்று 8வது ஸ்லோகம். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சா துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாமி யுகே யுகே. நல்லோரை காப்பதற்கும் கெட்டவரை கொடுத்ததற்கும் தர்மத்தை நிலைநாட்டுதற்கும் யுகந்தோறும் நான் அவதரிக்கிறேன். களையெடுத்தலும் நல்ல செடிகளும் உரம் போடுதலும் சேர்ந்து அமைவது சிறந்த கிருஷியாகும். உலகில் கெட்டவர்களுடைய கூட்டம் பெருகிவிட்டால் அவர்களுக்கிடையில் தர்மம் தலையெடுக்காது. யாகையால் யுத்தம், கொள்ளை நோய், பஞ்சம் இவைகள் வாயிலாக பகவான் அவர்களுக்கு துன்பத்தை ஊட்டுகிறார். துன்பம் ஒன்றே மக்களை சீர்திருத்தத்திற்கு முற்ற உபாயம். மரணத்தின் வாயிலாக அவர்களில் பெரும்பான்மையோரை ஒதுக்கி தள்ளுதலும் அவசியமாகிறது. 3 குணங்களில் ரஜோகுணமும் தமோகுணமும் அதிகரிக்க பெறுபவர்கள் அதர்மத்தில் ஈடுபடுகிறார்கள். ஆதலால் அவர்களுடைய தொகையை குறைத்தல் வேண்டும். சத்வகுணத்தில் இருப்பவர்கள் ஓம்புதல் அடுத்தபடி நிகழ்கிறது. இங்கன 3 குணங்களுக்கிடையில் தாரதமியம் ஓரளவில் சமப்படுத்துவதாகிறது. இதைத்தான் அவதார புருஷர் செய்து வைக்கிறார். அவதார புருஷர் ஈஸ்வரனால் அனுப்பப்படும் மனுஷ தூதர் ஆவர். அவர் ஒரு பெரிய சக்கரவர்த்தியின் பிரதிநிதி போன்றவர். நெடுந்தூரத்திற்கு அப்பாலுள்ள பிரதேசத்தில் கலகம் நிகழும் போது அதை அடக்குவதற்கு அரசன் தனது பிரதிநிதியை அனுப்புவது போல உலகத்தில் எங்கேயாவது தர்மம் மலினமடையும் போது அங்கு தர்மத்தை பாதுகாத்து அபிவிருத்தி கொண்டு வருவதற்காக ஈஸ்வரன் தமது அவதார புருஷர்களை அனுப்புகிறார். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.